தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, ஆளும் அரசுக்கு சாதகமா, எதிர்க்கட்சிகளுடைய வியூகம் எப்படி இருக்கு, அவர்களுடைய பலம் பெருகுகிறதா, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, புதிதாக வந்த தாவேக்காவின் தாக்கம் இளைஞர் மத்தியில் எப்படி இருக்குது, எந்த சதவீதத்தில் அவங்க வாக்குகளை பிரிக்க இருக்கிறாங்க, திமுக செயல்படுத்திய திட்டங்கள் அவர்களுக்கு ஓட்டுகளாக மாறுகின்றதா போன்ற பலவிதமாக கள ஆய்வு நம்ம செஞ்சுருக்கோம். அதில் கிடைக்கக்கூடிய முடிவுகளை தான் உங்கள் முன் நாம் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பண்ருட்டி மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடலூரில் வருது. பாராளுமன்ற தொகுதியும் கடலூர் தான். இங்கே மொத்த வாக்காளர்கள் 2,40,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,16,000, பெண் வாக்காளர்கள் 1,23,000 பேர், சற்றே அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 2021 தமிழர் வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் இங்கே தான் வெற்றி பெற்றார். 93,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதுக்கு அடுத்து அதிமுகவுடைய ராஜேந்திரன், அவர் 81,000 வாக்குகள் வாங்கினார். ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4,000 வாக்குகள் அப்படிங்கிற பார்க்குறோம். 2016 சத்யா பன்னீர்செல்வம் அதிமுக வெற்றி பெற்றது. 2011 இங்கே தான் தேமுதிகவின் சிவக்கொழுந்து வெற்றி பெற்றார். 2006 பாமக சார்பாக அப்பொழுது போட்டியிட்ட வேல்முருகன் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுவும் ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் 793 வாக்குகள் வித்தியாசத்தில். அப்பொழுது ராஜேந்திரன் வாங்கிய வாக்குகள் 54,505. அந்த தேர்தலில் பண்ருட்டி ராமச்சந்திரன் தேமுதிக சார்பாக போட்டியிட்டாருங்கிறது இந்த தொகுதி குறித்த ஒரு வரலாறு. தற்போது மீண்டும் வேல்முருகன் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விசிக கட்சி அவங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்திருக்கிறதுனால இந்த தொகுதியில் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியரை நிறுத்தியிருக்காங்க. அதிமுக மோகன் அப்படிங்கிறவரையும், நாம் தமிழர் கட்சி பானுப்பிரியா, டிவிகே விஜய் கட்சி மணிகண்டன் அப்படிங்கிறவரையும் நிறுத்தியிருக்காங்க. தற்போது களம் யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட பிரகாஷிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். இந்த பண்ருட்டியில எந்தெந்த பகுதிகளில் நீங்க கள ஆய்வு செஞ்சீங்க? பண்ருட்டி தொகுதியை பொறுத்தவரை எல்லா பகுதிகளிலும் அப்படியே ஓரளவுக்கு நம்ம டச் பண்ணிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் முழுசா அலசணும்னே சொல்லலாம். ஓரளவுக்குலாம் சொல்ல முடியாது. 2 நாள் முழுசா கம்ப்ளீட்டா அலசி இருக்கோம். பண்ருட்டி நகராட்சி வருது, நெல்லிக்குப்பம் நகராட்சி வருது, தொரப்பாடி பேரூராட்சி வருது, அதே போல மேல்பட்டப்பாக்கம் பேரூராட்சி வருது, அதே போல பண்ருட்டி தாலுகாவில் வடக்கு பகுதி வருது, அதே போல அண்ணா கிராமம் ஒன்றியம், அதுல பண்ருட்டி ஒன்றியமும் இருக்கு, அண்ணா கிராமம் ஒன்றியமும் இருக்கு. ஸோ இந்த பகுதிகள்லாம் அடங்கியதுதான் இந்த பண்ருட்டி தொகுதி. பண்ருட்டியில தெற்கு பகுதி இருக்கு, அது நெய்வேலியில வந்துடும். பண்ருட்டி தாலுகாவில் ஒன்றியத்துல தெற்கு பகுதி நெய்வேலிக்கு போயிடும். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஸோ இந்த பகுதிகளில் என்னென்ன சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க, எந்த சதவீதத்தில் இருக்கிறாங்க? இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் மெஜாரிட்டி, அது கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இது அவங்களோட தொகுதி. வன்னியர்கள், அதற்கு அடுத்த இடத்துல பட்டியல் சமூகம் இருக்காங்க. அதற்கும் அடுத்த இடத்துல வெள்ளாளர்கள் ரொம்ப அதிகம் சொல்றது நகர்ப்புற பகுதிகளில் இருக்காங்க, கிராமப்புறங்கள்ல கிடையாது. கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர், அதே போல பட்டியல் சமூகம், அதுக்கப்புறம் நாயுடுக்கள் கணிசமா இருக்காங்க. நாயுடுக்களும் ரெட்டியார்களும் பல கிராமங்கள்ல கணிசமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வெள்ளாளர்கள் எப்போதும் போல நகரத்துல. அதற்கு பிறகு முஸ்லிம்கள், நெல்லிக்குப்பம் நகராட்சி இருக்கு, அந்த நகராட்சியில 50% முஸ்லிம்கள் தான். இன்னும் சொல்லப்போனா 50 இல்ல, ஒரு 65% முஸ்லிம்கள்னே வச்சுக்கோங்களேன் நெல்லிக்குப்பம் நகராட்சியை பொறுத்த வரைக்கும். நீங்க நெல்லிக்குப்பம் நகராட்சி போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் முஸ்லிம் தலைகளாகத்தான் இருக்கும், முஸ்லிம் பெண்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு அங்க முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகம். சோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்ருட்டி டவுன்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. மற்றபடி கிராமப்புறங்கள்ல கிறிஸ்தவர்கள் கிடையாது. கிறிஸ்தவர்களோட வாக்குகளால பெரிய தாக்கம் என்பதும் கிடையாது. இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இங்க மிக முக்கிய பங்கு வகிக்குது. அது ஒரு டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இங்க பாமகவுக்கு ஆதரவா இருப்பாங்க. பாமக விசிக மிகவும் பலமாக இருக்கக்கூடிய பகுதி. வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் பலமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதிமுகவுக்கு அதிக வாக்கு வங்கியும் இங்கே இருக்கிறது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வன்னியர் அல்லாத பிற சமூகங்கள் அதிகமா அதிமுகவில் இருக்காங்க. வன்னியர்களும் அதிமுகவில் இருக்காங்க,
குறிப்பா பெண்கள் அதிகமா அதிமுக பக்கம் இருப்பாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க. குறிப்பாக ரெட்டியார்கள், நாயுடு அவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த சமூகங்கள்லாம் கூட அதிமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க இல்லையா? அதிமுகவுக்கு பாதி இருக்காங்க, தேமுதிக கொஞ்சம் இருக்காங்க. விஜயகாந்த் ரசிகர்கள் அப்படின்னு அந்த நாயுடு வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக பக்கம் இருப்பாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் அவங்க அதிகமாகவே இருக்கிறாங்க. 1,23,000 பேர் இருக்கிறாங்க. இந்த அரசுடைய திட்டங்கள், அதனுடைய பயனாளிகளாக பல பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க திமுக ஆட்சி? அதாவது இந்த 1000 ரூபாய் பணம் நல்லா போய் சேர்ந்திருக்கு இந்த பகுதியில. பட்டியல் சமுதாய பெண்கள் அவங்க வந்து ஒரு 90% வந்து திமுக பக்கம் தான் இருக்காங்க. பட்டியல் சமுதாய திருமணமான பெண்கள், இளம் பெண்கள் எப்போதும் போல விஜய், அது பிரச்சனை இல்லை. ஸோ பட்டியல் சமுதாய பெண்கள்ல மெஜாரிட்டி வந்து திமுக பக்கம் இருக்கிறாங்க. அது வந்து திமுகவுக்கு ஒரு கூடுதல் பலம். அதே போல பிற சமூகங்கள்லயும் இந்த 1000 ரூபாய் பணம் வாங்குற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திமுக பக்கம் இருக்காங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த பண்ருட்டில நாம நோட் பண்ணணும். பட்டியல் சமுதாய பெண்களுக்கு அதிகமாக அந்த உதவித்தொகை போய் சேர்ந்திருக்கு. பட்டியல் சமுதாயம் அல்லாத மற்ற சமுதாய பெண்களுக்கு குறைவாகத்தான் போய் சேர்ந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்னு அந்த பகுதியில விசாரிக்கும் பொழுது, இங்க லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து சரியில்லைங்க. அது வந்து ஆள் பார்த்து பண்றாங்க. திமுகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ, எந்தெந்த சமூகங்கள் ஓட்டு போடுமோ அவங்களுக்கு தான் அதிகமா செஞ்சிருக்கிறாங்க. சோ திமுகவுக்கு வாக்களிக்காத பிற சமூகங்களுக்கு குறைவாகத்தான் உதவி இதெல்லாம் போய் சேர்ந்திருக்கு, நலத்திட்டங்கள்லாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல பெண்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சோ அதனாலதான் அந்த பெண்கள் வந்து திமுக மேல கோவத்துல இருக்கிறாங்க. சோ இரட்டை இலைக்கு இந்த பெண்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இது கிராம பகுதியாக இருக்கிறதுனால விடியல் பயணம் எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறது? விடியல் பயணம் பேருந்துகள் பொதுவா எல்லா ஊர்லயுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சோ அதை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து குறை சொல்லல. ஆனா ஒரு குறை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கண்டக்டர் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, கண்டக்டர் வந்து நிப்பாட்டவே மாட்டாங்க பஸ்ஸ அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பெண்களை பார்த்தாவே அந்த டோர் லாக் ஆயிடுதான், டோரை திறக்கவே மாட்டேங்கிறாங்களாம். அதாவது அந்த டவுன் பஸ்ஸை ஓட்டுறாங்களாம், பெண்கள் வந்து ஏறும்போது இவங்க நிறுத்துறது இல்ல. அது என்ன காரணம், ஏன் அப்படின்னு கேட்கும்போது, சும்மா வர்றவங்க தானே, நாங்க சும்மாவே ஓட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்களா டிரைவர் கண்டக்டர்லாம். கிண்டல் பண்றது, அப்புறம் வந்து மட்டம் தட்டி பேசுறது பெண்களை பெரும்பாலும். ஓசில வராங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமா இந்த குற்றச்சாட்டு வந்து இந்த தொகுதியில நம்ம அதிகமா பெண்கள்கிட்ட கேட்டிருக்கோம். பொதுவா எல்லா தொகுதியிலும் பரவலா இருக்கு, இந்த தொகுதியில கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு. 5 வருஷமா திமுக ஆட்சியில் பஸ்ஸு ஃப்ரீ விட்டாங்க. ஃப்ரீ விட்டு என்ன பிரயோஜனமும் இல்லை. பஸ்ஸு ஏறினா கையை காட்டினோடனே கையை நிறுத்த மாட்டாங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் கையை காட்டுவோம், போய் தள்ளி போயிட்டு நிறுத்துவாங்க. அப்பயும் ஓடுவோம், ஓடினா கூட அங்கே நிறுத்த மாட்டாங்க. நிறுத்திட்டு 5 செகண்டில் நிறுத்திட்டு உடனே எடுத்துறாங்க. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்க. பஸ் ஸ்டாண்டுலேயே அந்த இது நடக்குது. பஸ்ஸுலேயே ஏறினாலும் அந்த லாக் போட்டுறாங்க. பஸ்ஸில் கை காட்டினா கூட இப்படி கை வைக்கும் போதே கை லாக் போட்டுறாங்க. கைன்னு கத்துறதா இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைய வாக்காளர்கள்ங்கிறது அவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்கும்? தாவேக்காவுடைய தாக்கம் இந்த பகுதியில் எப்படி இருக்கு? நாம் தமிழருக்கு எப்படி இருக்கு? இந்த பகுதிகளில் நாம் தமிழருக்கு கொஞ்சம் பலம் அதிகம்னே சொல்லுவேன். அதாவது இப்போ ஏன் அப்படின்னா, விஜய் வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் விஜயை தள்ளி வச்சுட்டு சொல்றேன். பட்டியல் சமுதாய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து நாம் தமிழர்ல இருக்கிறத இந்த பகுதியில உணர்ந்தோம். அதுவும் குறிப்பா இந்த வள்ளுவர் சமூகம் இருக்காங்க இல்லையா, பட்டியல் சமூகத்துல வள்ளுவர்னு ஒரு பேர், அதுல வந்து நிறைய பேர் வந்து நாம் தமிழர்ல இருக்காங்க. அவங்க வந்து திருவள்ளுவரை பாத்தீங்கன்னா சாமியாவே கும்பிடுவாங்க. அவங்க எல்லாமே திருவள்ளுவர் தான். அவங்கலாம் வந்து அதிகப்படி வந்து விசிகாவுக்கு ஆதரவா இல்ல. அவங்க வந்து நாம் தமிழர்ல நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, பெண்களை சொல்லல, இளைஞர்கள் இருக்காங்க. கணிசமாக நாம் தமிழருக்கு வாக்கு வங்கி இருக்கு. அதே போல பட்டியல் இந்த இளைஞர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாமக விசிக அதிகமா இருக்கிறதுனால பாமக இளைஞர்கள் விசிக இளைஞர்கள் அப்படின்னு ரெண்டா நாம பிரிக்கணும். அதன்படி பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் அதிகமாக பாமகவிலும் விசிகாவிலும் இருக்காங்க. அப்ப இந்த இளைய தலைமுறைகள் தோராயமாக இந்த பகுதிகளில் ஒரு 30% வாக்காளர்கள் இளைஞர்களா இருக்காங்க. நான் சொல்றது வந்து ஒரு 30 வயசுக்குள்ள. மற்றவங்க எல்லாம் வந்து முதியவர்கள், 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. அந்த 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா உதயசூரியன், ரெட்டலை அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வராங்க. இந்த தொகுதிகள்ல அதிகமா பாமக விசிகாவிலையும் பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க அதிகமா இருக்காங்க. இப்போ இந்த பகுதியில் இந்த பட்டியல் சமூகத்தில் வள்ளுவர் சமூகம் இருக்கிறாங்க, பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னீங்க. இப்போ பறையர் வள்ளுவர் அப்படின்னா இந்த வள்ளுவர் சமுதாயத்தை குவான்டிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ சதவீதத்தில் இருப்பாங்க?
வள்ளுவர் வந்து இப்ப பறையர் சமுதாயத்துல ஒரு 100க்கு 30 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 பேர் வந்து எஸ்சி கேட்டகரியில் எடுத்தோம்னா அதுல ஒரு 30 பேர் வந்து வள்ளுவர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு இங்க பெரும்பாலும் அதிகமா தான் திருமாவளவனுக்கு இருப்பாங்க. ஆதரவு இல்ல. ஆமா, திருமாவளவனுக்கு ஆதரவு இல்ல. அவங்க வந்து எப்படின்னா நாம் தமிழர், அதிமுக, திமுக அப்படி ஆதரவு கொடுப்பாங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு டி வேல்முருகன் அவர் இருக்காரு. திமுக கட்சிக்கு மீது பல குற்றச்சாட்டுகள்லாம் அவர் வச்சிருக்காரு. ஏன்னா நான் இங்கே பல ஊர் சம்பந்தமாக தன்னுடைய தொகுதி சம்பந்தமாக கேட்கறது, தன்னை வந்து திமுக அமைச்சர்கள் கிண்டலாக பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. இது அந்த மக்களிடையே ஒரு அனுதாபத்தை வேல்முருகன் மேலே ஏதாவது கொண்டு வந்திருக்குதா? பாவம் அவர் நம்ம தொகுதிக்காக தான் எல்லாம் கேட்டிருக்காரு, ஆனால் திமுக தான் செய்யலை அப்படிங்கிறது மாதிரி அனுதாபம் அவர் மீது ஏதாவது இருக்கா? அதாவது நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பகுதியில இளைஞர்கள் கணிசமாக வேல்முருகனுக்கும் ஆதரவா இருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு பலம் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி பண்ருட்டி. இப்போ வேல்முருகன் அவர்கள் மீது கிராமப்புறங்கள்ல அவருக்கு ஆதரவான இளைஞர்கள் இருந்தாலும் நகர்ப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை அவருடைய நிர்வாகம் அப்படிங்கிற மாதிரி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கடந்த 5 வருஷமா இப்ப அவர் தானே, இதற்கு முன்னால நான் சொல்றது இந்த தேர்தல் இல்லை, இதற்கு முன்னால அந்த பண்ருட்டி நகராட்சி பகுதிகளில் வந்து வேல்முருகனுக்கு எதிரான வந்து நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது எதுவுமே சரியில்லைங்க, நலத்திட்டங்கள் வந்து வந்து சேரல அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு புகார் கொடுக்க போனா மதிக்கிறது இல்ல. அந்த மாதிரி வந்து வேல்முருகன் மேல அதிருப்தியில இருக்காங்க. சரியில்லைப்பா, மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது சம்பந்தமா நம்மளே வந்து ஒரு பிரச்சனையை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, அந்த பண்ருட்டி நகராட்சியில ஒரு குறிப்பிட்ட வார்டுல வந்து தென்பெண்ணை ஆறுக்கு பக்கத்துல நகராட்சி நிர்வாகம் குப்பையை கொட்டுது. என்ன காரணம், ஏன் குப்பையை கொட்டுறாங்க அப்படின்னு மக்கள் கேட்கும் பொழுது, பண்ருட்டி நகராட்சிக்குன்னு குப்பை கிடங்கே கிடையாதான். அந்த பண்ருட்டி நகராட்சிக்கு குப்பை கிடங்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஒதுக்குன பணத்தை இவங்க எடுத்துட்டாங்க. அது வந்து அரசியல்வாதியா அரசு அதிகாரிகளான்னு தெரியல, நிதி ஒதுக்குனாங்க. அந்த நிதியை வந்து இவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து ஏற்கனவே வந்து குப்பை கிடங்கு அமைச்ச மாதிரி கணக்கு காட்டிட்டு இங்க குப்பை கிடங்கே அமைக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, ஒரு ஆத்துக்கு பக்கத்துல ஒரு கோவிலுக்கு போற வழியில ஒரு சாலையில வந்து ரோட்ல கொட்டுறாங்க, தார் சாலையில குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம போய் வீடியோ எடுத்திருக்கோம், அந்த பகுதி மக்கள்கிட்ட பேட்டியும் எடுத்திருக்கோம். அதை வந்து கண்டிப்பா சேனலுக்கு கொடுக்குறேன், பார்ப்போம். நாங்கள் பண்ருட்டி நகராட்சி 16வது வார்டு உட்பட்ட ஏரியாவில் வந்து பேசுகிறேங்க. இது வந்து பண்ருட்டி நகராட்சியில் இருக்கிற 32 வார்டினுடைய குப்பையும் சேர்த்து பண்ருட்டி 16வது வார்டில் விழுப்புத்தோப்புன்ற ஏரியாவில் ஆற்று ஓரத்தில் இங்கே ஒரு 200-250 குடும்பம் வசிக்கிறாங்க. இந்த குடும்பங்கள் மத்தியில் நிறைய குப்பை, எல்லா குப்பையும் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுறாங்க. எங்களுக்கு பக்கத்துலேயே பாடல் பெற்ற புகழ்பெற்ற வீரட்டானேஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே இருக்க குப்பையும் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுறாங்க. தினசரி வந்து ஆட்டு குடல், மாட்டு இறைச்சியினுடைய குடல், இந்த கழிவு பூரா கொண்டு வந்து கொட்டி இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொளுத்தி விட்டு தொழுநோய் பரவுற அபாயம் வருது. நம்ம பசங்களுக்கெல்லாம் அடிக்கடிக்கு காய்ச்சல் வருது. இதை கேட்டாலும் எந்த ஒரு நகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் இந்த வார்டு கவுன்சிலர் கேட்டாக்கா இன்னைக்கு காலையில் என்ன சொல்ல, 20 வருஷமா நான் வாக்கிங் தான் போயிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஸ்டெப் எடுக்கிறாங்க ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க, தவிர யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கான நகராட்சி நிர்வாகமும் பைப்புக்கு தினசரி குடிநீர் வரி, சொத்து வரி, வீட்டு வரி எல்லாத்துக்கும் வரி வாங்குறாங்க. அதுக்கான எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. வரி வாங்கிட்டு போகிறதோட சரி, சப்போஸ் வரி கட்டலைனாக்கா பைப்பை நோண்டி பைப்பு கனெக்ஷன் கட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டு குப்பை, பஸ் ஸ்டாண்டு குப்பை ஃபுல்லா கொண்டாந்து கொட்டுறாங்க. ஆட்டு குடல், மாட்டு குடல் எல்லாமே கொண்டாந்து கொட்டுறாங்க, கொட்டி கொளுத்தி விடுறாங்க. ஒரே புகை. குழந்தைங்கலாம் வச்சுட்டு இங்க இருக்கிறோம், நைட்ல தூங்க முடியல, கொசு தொல்லை, ஈ தொல்லை, சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். நகராட்சிக்கார சொன்னா ஆத்துல கொட்டுங்கன்றாங்க. அப்ப குப்பை கொட்டுறதுக்காக வாங்கின இடம் என்ன ஆச்சு? ஏன் அங்க கொட்ட வேண்டியதானே நீங்க? எதுக்கு ஆத்துல கொண்டாந்து கொட்டுறீங்க? இப்ப எவ்வளவு பேர் அதனால பாதிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்களும் மனுஷால் தான், நாங்களும் மனுஷால் தான். நீங்க எங்க 8 அடுக்கு மாடிகள் இருக்கீங்க, நாங்க எல்லாம் ஓலை வீட்டுல இருக்கிறோம், ஆத்தோட இருக்கிறோம். நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்பா? தண்ணி வந்தா தண்ணியில பாதிக்கணும், கொசு தொல்லையில பாதிக்கணும், புகை தொல்லையில பாதிக்கணும், குப்பையில பாதிக்கணும். இவ்வளவு பாதிச்சு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம்? என்ன பண்ண முடியும்? ஓட்டு கேட்க வரீங்க, சரி பரவாயில்ல, இந்த ஆட்சி வந்தாக்கா நல்லது செய்யும், அடுத்த ஆட்சி வந்தா நல்லது செய்யணும். மக்கள் இது பண்ணதான் ஏமாறுறோம். நாங்க ஏமாறுற வரைக்கும் நீங்க நல்லா ஏமாத்துறதுக்கு தான் இருக்கிறீங்க, வேற ஒன்னும் வழி கிடையாது. நாங்க கஷ்டப்பட வேண்டியதான். இப்ப இங்க பாமகவிற்குங்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில என்ன செல்வாக்கு இருக்கு? ஏன்னா வேல்முருகன் ஏற்கனவே இங்க பாமக சார்பாகவும் போட்டிட்டு இருக்காரு 2006ல். அதற்கு பிறகு அதுலேருந்து பிரிஞ்சு போனார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இங்க பாமகவிற்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கிறது? அதுவும் அன்புமணிக்கு ஆதரவாக அந்த மக்கள் இருக்கிறாங்களா, இல்லை டாக்டர் ராமதாஸ் மீது இருக்கிறாங்களா?
பண்ருட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு இங்க குறைவு தான். உங்களுக்கு எங்க ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவே பாத்தீங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம் அந்த சரௌண்டிங்ல தான் இருக்கும். இங்க வந்து அன்புமணி ஆதரவு தான் அதிகம். ஆனா பாமகவை வேல்முருகன் ரெண்டா உடைச்சிருக்காருங்கிறது நல்லா தெரியுது. தமிழக வாழ்வுரிமை கட்சியே பாமகவுல இருந்து உடைச்சு வெளியில வந்த கட்சி தானே. அந்த பண்ருட்டி பகுதியில பலமாக இருந்த பாமகவோட வாக்கு வங்கியை ரெண்டா உடைச்சிட்டாரு வேல்முருகன். ஆனா இந்த முறை அவர் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்கிறது பாமகவுக்கு சாதகமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த வாக்குகள் திமுகவுக்கு போகாது இல்லையா. அதனால இந்த தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதி வந்து விசிகாவுக்கு கொடுத்திருக்காங்க. நிச்சயமா விசிகா வெர்சஸ் அதிமுகன்னு வருது. பாமக வந்திருந்தா கூட ஓகே, மற்ற சமூகத்தோட வாக்கு வந்து பாமகவுக்கு போகாது அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா அதிமுக நிக்கிறாங்க களத்துல, அதிமுகவை எதிர்த்து விசிகா நிக்குது. அப்படி பார்க்கும் பொழுது பட்டியல் சமுதாயம் அல்லாத மற்ற சமூக மக்களின் பெரும்பான்மையான வாக்குகள் அதிமுகவுக்கு போகும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? திட்டங்கள்லாம் வந்து அதிகமா போய் சேரலைங்க. பண்ருட்டியில வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் நகராட்சி நல்லா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குறைகள் அவ்வளவா இருக்காது. ஏன்னா அங்க முஸ்லிம்கள் அதிகங்கிறதுனால பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க ஓட்டுக்காக. ஆனா பண்ருட்டி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வன்னியர்கள் தான் அதிகம். ஆனா பண்ருட்டி நகராட்சி நீங்க வந்து பாருங்க, ஒரே குப்பையா இருக்கும். ஊரு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, மோசமான நிலைமையில இருக்கும். ஒரு சுத்தமா இருக்காது. சாக்கடைகள் அதிகமா இருக்கும், குப்பைகள் அதிகமா இருக்கும், எதையுமே சுத்தம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. சாலைகள் மோசமா இருக்கும் அந்த நகராட்சிக்குள்ள. மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. அந்த தென்பெண்ணை ஆறை வந்து சுத்தம் பண்ணலாம், அந்த ஆறு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. சரி, நிறைய பிரச்சனைகள் அந்த நகராட்சிக்குள்ள இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, மக்கள் வந்து அந்த அதிருப்தியில தான் இருக்காங்க, நகராட்சி நிர்வாகத்தின் மேலேயும் சரி, அரசாங்கத்தின் மேலேயும் சரி. இப்போ இந்த வேல்முருகன் தொடர்ச்சியாக இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளோடு மேடை ஏறுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்து மதத்தை அவரும் எள்ளி நகையாடுறாரு. இந்து மதத்துக்கு எதிராகவும் பல பிரச்சாரங்கள் செய்கிறாங்க. அதுவும் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த மேடையிலையும் ஏறி அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை அங்கே அவர் சார்ந்த சமூகமே எப்படி பார்க்கறது? இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு அவர் தொடர்ந்து குரல் கொடுக்கறதையும் அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதாவது அவர் இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்கிறாருன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த வாக்குகளுக்காக தான் குரல் கொடுக்கிறாரு. ஏன்னா நெல்லிக்குப்பம் நகராட்சி இந்த தொகுதியில வர்றதுனால அந்த வாக்குகள் வந்து இவருக்கு தேவை. ஆனா அந்த கட்சியில இருக்கிறவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்பவும் சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு கட்சியில இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சி தலைமை என்ன செஞ்சாலும் இவர்கள் எதிர்த்து கேட்க மாட்டாங்க. அந்த எதிர்த்து கேட்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம மக்கள் வந்தாங்கன்னா திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டுல இருக்காது. நம்ம மக்கள் வந்து எப்படின்னா யாரையுமே எதிர்த்து பேச மாட்டாங்க. தலைவர் எந்த தலைவருமே எதிர்த்து இவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சரி, இல்ல அந்த பண்ருட்டி நகராட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, வேல்முருகனை எதிர்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, தயங்குறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டு அவர் இந்துக்களுக்கு எதிராக பேசுவது அந்த பகுதியில ஒரு தாக்கம் இருக்கு. இவர் ஏன் இப்படி பண்றாரு, நம்ம ஆளா இருந்துகிட்டு வன்னியர் சமூக மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு தாக்கம் இருக்கு. அதனாலதான் இப்போ அதிகமா வந்து வேல்முருகனுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து அந்த பகுதி மக்கள்கிட்ட உருவாயிருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணியில தொடர்ந்து வேல்முருகன் நீடிச்சிருந்தாலும், இந்த தொகுதியை அவர் கேட்டு வாங்கியிருந்தாலும், இந்த முறை அவர் நின்னாலும் தோற்றிருப்பார். அந்த அளவுக்கு எதிர்ப்புங்கிறது பண்ருட்டி தொகுதியில வேல்முருகனுக்கு இருக்கு. அதுவும் குறிப்பா நகராட்சியில, பண்ருட்டியில. இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே 2 முறை ஆர் ராஜேந்திரன் அவர் போட்டிட்டு இருக்காரு அதிமுக சார்பாக, கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காரு. இந்த முறை அவங்க கே மோகன் அப்படிங்கிறவரை வேட்பாளராக நிறுத்திருக்காங்க. அவர் அந்த பகுதியில் மிகவும் பரிச்சயமான நபரா? அவர் வந்து இல்ல, பரிச்சயமான நபர் தான், அதுல மாற்று கருத்து இல்ல, பரிச்சயமான நபர் தான். ஆனா வேல்முருகன் அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா பரிச்சயமான நபர் தான். இப்போ வந்து இந்த ரெட்டலை சின்னம் அவருக்கு வந்து பிளஸ் பாயிண்ட். ரொம்ப பிரபலம்னு சொல்ல முடியாது. இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அளவுக்கோ அந்த எம்சி அவரு சம்பத் இருக்காரு அவர் அளவுக்கோ பிரபலம்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ரெட்டலை சின்னம் என்பது அவருக்கு பலமாக இருக்கும். இப்போ இந்த பகுதியில் தாவேகா நாம் தமிழர் கட்சி பிரிக்கக்கூடிய வாக்குகள் விசிக சார்பாக ஒரு முஸ்லீமை நிறுத்திருக்காங்க. வேல்முருகன் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் ஏதாவது பிரிப்பாரா? அது வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால ஒரு கணக்கீடு செய்ய முடிஞ்சதா அந்த பகுதியில்? அதாவது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வேல்முருகனுக்கு போடுவாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா இஸ்லாமியர்களை பொறுத்தவரையும் அவங்க எப்பவுமே வந்து ஜமாத் சொல்றதுதான் கேட்பாங்க, ஜவாஹிர் உல்லா மாதிரியான அடிப்படைவாதிகள் சொல்றதுதான் கேட்பாங்க. அதனால அவங்களுடைய வாக்கு வந்து வேல்முருகனுக்கு போகாது.
வேணா இஸ்லாமியர்கள்ல வந்து இளைஞர்களின் வாக்கு விஜய்க்கு போகும், அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பான்மையான இஸ்லாமிய வாக்குகள் திமுகவுக்கு தான் போகும். இப்போ இந்த பகுதியில் பாஜகவுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? மோடியுடைய எதிர்ப்பு இந்த பக்கத்தில் இருக்குதா? ஏன்னா திமுக வந்து மோடியை வந்து ஒரு வில்லன் போல காட்டிட்டு இருக்கு. தமிழக அரசுக்கு நிதி கொடுக்காம மோடி வஞ்சிக்கிறார் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த பகுதியில் எப்படி பார்க்குறாங்க? இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேல்முருகனுக்கு தான் எதிர்ப்பு நிறைய இருக்கு. பிஜேபிக்கு எதிர்ப்புங்கிறது குறைவு தான். நான் சொல்றது வந்து நகராட்சி விட்டுருங்க, நெல்லிக்குப்பம் நகராட்சியை தவிர்த்துட்டு நீங்க மற்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா பாஜக இந்த பகுதிகளில் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இன்னும் வளரணும். இன்னும் வந்து பாஜகவினுடைய தேவை அப்படிங்கிறது இருக்கு. ஓரளவுக்கு வந்து மத்திய அரசுன்னு சொன்னா இங்க யாரும் வந்து தப்பா பேசல அந்த அளவுக்கு. வேல்முருகன் வந்து தொடர்ச்சியா பேசுறாரு மத்திய அரசு சரியில்லை, மத்திய அரசு சரியில்லைன்னு. ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு புரியுது மத்திய அரசாங்கம் நிறைய திட்டங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத. இருந்தாலும் இந்த மக்கள் வந்து ஓட்டு போடுற அளவுக்கு மாறலங்க. பிஜேபிக்குன்னு ஓட்டு போடுற அளவுக்கு இந்த மக்கள் மைண்ட் செட் மாறல. இந்தியான்னா மோடி ஓகே, பிஜேபி ஓகே, தமிழ்நாடுன்னு வரும்போது இந்த மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க. இது வந்து இந்த தொகுதின்னு இல்லை, பொதுவா தமிழ்நாடு முழுக்க ஒரு பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ நீங்கள் இந்த பகுதியில் நெல்லிக்குப்பம் பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த முந்திரி, இந்த இது பழம், அந்த விஷயங்களில் அந்த தொழிலில் அவங்களுக்கு உதவியாக பல பங்களாதேஷிகள் நிறைய பேர் இங்கே வேலைக்கு அமர்த்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஊடுருவலும் இந்த பகுதியில் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. அது உங்கள் கலாய்வின் போது ஏதாவது தெரிய வந்ததா? பண்ருட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்களில் போகும்போது ஒரு 4-5 கிராமத்துக்கு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த முந்திரி கொட்டை உடைக்கும் தொழிற்சாலை இருக்கும். அது எல்லாமே தனியார் கிட்ட தான் இருக்கும். கவர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. கவர்மெண்ட் ஃபேக்டரின்னு எல்லாமே தனியார் ஃபேக்டரி, சின்ன சின்னதா இருக்கும். ஆனா அதுல வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் வேலை செய்கிறார்கள். அந்த வட இந்திய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது அந்த முந்திரி கொட்டை உடைக்கும் ஃபேக்டரியை மட்டும் சொல்லல, நெல்லிக்குப்பம் நகராட்சியிலேயே பங்களாதேஷை சேர்ந்தவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பிரியாணி கடைகள், ஹோட்டல்கள், இங்கெல்லாம் வந்து நிறைய வட மாநிலத்தவர்கள் வேலை செய்யறாங்க. அவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா பங்களாதேஷை சேர்ந்தவங்க இருப்பதற்கான வாய்ப்பு 100% இருக்கு. நிறைய பேர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு இருப்பாங்க, கணிசமா இருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வுல யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? நாம் தமிழர் கட்சி, தாவேகா, வேல்முருகன் நிற்கிறாரு, ஒரு பலமுனை போட்டி இங்கே இருக்குது. யாருக்கு சாதகம்? என்னை பொறுத்தவரையும் அதிமுகவுக்கு தான் சாதகம். ஏன்னா இங்க பாமகவோட வாக்கு வங்கி அதிகம். அதே போல பெண்கள் ஆதரவு வந்து இங்க அதிமுகவுக்கு தான் இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா வேல்முருகன் வெளியே வந்துட்டதுனால அவருடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், அவங்களுடைய குடும்பங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. வேல்முருகனுக்கு போட்டாலும் அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு போகாதுங்கிறதுனால விசிக வந்து தோத்துரும். ஏன்னா இந்த பகுதியில வந்து இப்போ ரெட்டலை வெர்சஸ் உதயசூரியன் அப்படின்னு இருந்தா நிச்சயமா சூரியனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாம சொல்லலாம். ஏன்னா இங்க சின்னம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்ப நீங்க ரெட்டலைக்கு முன்னாடி பானையை வச்சீங்க அப்படின்னா நிச்சயமா ரெட்டலை தான். மக்கள் வந்து கண்ணை மூடிட்டு ரெட்டலையில குத்திடுவாங்க, கை தானா போயிடும் பெண்களோட கை. அப்போ பெண்களுக்கு ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக மற்ற சமூகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வன்னியர் இருக்காங்க, முதலியார், பிள்ளைமாறு, செட்டியார், கோனார், உடையாறு, நாயுடு, ரெட்டின்னு இப்படி நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க வந்து திமுகவை நிப்பாட்டி இருந்தாங்கன்னு வைங்களேன் இந்த தொகுதியில, சரி ஓகே திமுக நிக்குதுன்னு கொஞ்சம் பாதி ஓட்டு இந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா விசிகாவுக்கு கொடுத்ததுனால இவர்களினுடைய வாக்கு, அதாவது பட்டியல் சமுதாயம் அல்லாத பிற சமுதாயத்தினுடைய வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்குகள் பெரும்பாலும் விசிகாவுக்கு போகாது. அது வந்து அதிமுக கூட்டணிக்கு போகும். அது அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும். அதாவது வேல்முருகனை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த தொகுதியை விசிகாவுக்கு திமுக ஒதுக்கிட்டு அந்த வாக்குகளை எல்லாம் எப்படி மடைமாற்றி அதிமுகவுக்கு தான் வரும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேல்முருகனை தோக்கடிக்கணும்னு திமுக அதை செய்யல. திமுக வந்து அவங்க நின்னாங்கன்னா அவங்க தோத்துருவாங்க. ஏன்னா வேல்முருகன் ஆதரவு இல்லைன்னா பண்ருட்டியில ஜெயிக்க முடியாது இல்லையா. சோ அவங்க நின்னா தோத்துருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தொகுதியை விசிகாக்கு தள்ளி விட்டாங்க. நீ போய் பாத்துக்கப்பா, நாங்க வரல அப்படின்னு. இதுதான் காரணம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி குறித்து தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது பலமுனை போட்டியாக இருக்கிறது. வேல்முருகன் அவர் தனியாக களம் காண போகிறார். நாம் தமிழர் கட்சி, தாவேகா, அதிமுக. இந்த முறை இந்த தொகுதியை வந்து திமுக நிற்காமல் அவங்களுடைய கூட்டணி கட்சியான விசிகாவுக்கு ஒதுக்கி இருக்கிறது. விசிகா இதை வந்து ஒரு பொது தொகுதி அப்படிங்கிறதுனால
அவங்க வந்து அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாங்க. அதனால் இது அதிமுகவுக்கு ரொம்ப எளிதாக போய்விட்டது அப்படிங்கிறதும், வேல்முருகன் தொடர்ச்சியாக திமுக அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லி, குறிப்பாக அமைச்சர்கள் தன்னுடைய தொகுதி சார்ந்து எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் அதை நிராகரிக்கிறாங்க, அதை கிண்டல் கேலி செய்கிறாங்க, நான் கேட்குற கேள்வி அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது, அதனால் என்னை கிண்டல் செய்கிறாங்கன்னெலாம் அவர் சொன்னால் கூட பண்ருட்டி மக்களிடம் அவர் மீது ஒரு அனுதாபம் இல்லை அப்படிங்கிறதும், இந்த தொகுதி வந்து பாமகக்கு ஒதுக்கியிருந்தா ஒருவேளை மற்ற சமூகங்கள்லாம் சேர்ந்து வேறு விதமாக ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இது அதிமுகவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இரட்டை இலை சின்னத்திற்கு தான் இங்கு வன்னியர் சமுதாய பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு அதிமுகவிற்கு கூடுதலாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய முதற்கட்ட கள ஆய்வில் தெரிய வருகிறது. இனி அடுத்த சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.